Hello friends, your path to success starts here. இன்னைக்கு வீடியோவில் நம்ம to me and for me இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். to me அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அப்படின்னு அர்த்தம். for me அப்படின்னா என்ன அர்த்தம்? for me அப்படின்னாலும் எனக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் இது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் ஒப்பீனியனை சொல்லும் போது to me யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஒப்பீனியன் அப்படின்னா நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய எண்ணம், அதை பற்றி பேசும்போது நம்ம to me அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். for me எங்கே யூஸ் பண்ணணும்? நம்மளுடைய பர்சனல் பெனிஃபிட்டை பற்றி பேசும்போது for me யூஸ் பண்ணுறோம். இதனால் நமக்கு ஏதோ பலன் இருக்குது, இதனால் நமக்கு ஏதோ கிடைக்குது அப்படின்றத சொல்லும் போது அந்த இடத்துல for me அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இது நான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது ஒப்பீனியன், அந்த இடத்துல to me யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இந்த சென்டென்சஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். ஃபுட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபுட்னால நமக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. வி கெட் எனர்ஜி ஃப்ரம் ஃபுட், இஸ்ன்ட் இட்? அப்போ இது பர்சனல் ஒப்பீனியனா இல்லை பர்சனல் பெனிஃபிட்டா? கண்டிப்பாக பர்சனல் பெனிஃபிட் தான். அப்போ இந்த இடத்துல நான் ஃபார் மீ அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணணும். ஃபுட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் மீ, ஏன்னா இது பர்சனல் பெனிஃபிட். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். ஷி லுக்ஸ் பிரெட்டி. அவளை பார்க்குறதுக்கு ப்ரெட்டியாக இருக்குது அப்படின்றேன். இது பர்சனல் பெனிஃபிட்டா இல்லை பர்சனல் ஒப்பீனியனா? கண்டிப்பாக இது பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, என்னோட ஒப்பீனியன் அவள் பார்க்குறதுக்கு ப்ரெட்டியாக இருக்கிறான்னு சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல நான் to me அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். ஸ்மோக்கிங் இஸ் பேட். ஸ்மோக்கிங்னால அதாவது பெனிஃபிட்ன்றது வந்து நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம், பட் நமக்கு அதனால் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றது தான் பெனிஃபிட். ஓகே, ஸோ ஸ்மோக்கிங் இஸ் பேட் அப்படின்றது இட்ஸ் மை பர்சனல் பெனிஃபிட். அப்போ அந்த இடத்துல ஃபார் மீ. ஸ்மோக்கிங் இஸ் பேட் ஃபார் மீ. தி ஆப்பிள்ஸ் சீம் ரைப். இந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரைப்பாக தெரியுது. அப்போ இது வந்து பர்சனல் பெனிஃபிட்டா இல்லை பர்சனல் ஒப்பீனியனா? ஸோ கண்ணால் பார்க்குறத வச்சு அது ரொம்ப ரைப்பனாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இது கண்டிப்பாக பர்சனல் ஒப்பீனியன் தான். அப்போ இந்த இடத்துல to me அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். ஷி அப்பியர்ஸ் பொலைட். அவளை பார்க்குறதுக்கு ரொம்ப பொலைட்டாக தெரியுறா அப்படின்றோம். இது பர்சனல் பெனிஃபிட்டா இல்லை பர்சனல் ஒப்பீனியனா? கண்டிப்பாக பர்சனல் ஒப்பீனியன் தான். அப்போ இந்த இடத்துலையும் to me அப்படிங்கிறத தான் பயன்படுத்தணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எக்ஸசைஸ் இஸ் வேல்யூபிள். எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட்டை தான் கொடுக்குது இல்லைங்களா? எக்ஸசைஸ்னால நமக்கு உடம்புக்கு நல்லது கிடைக்குது. ஸோ இட் கிவ்ஸ் சம் பெனிஃபிட்ஸ். அப்போ இது கண்டிப்பாக பர்சனல் பெனிஃபிட் தான். அப்போ இந்த இடத்துல ஃபார் மீ. ஷீ brought a gift. ஸோ எனக்கு gift கிடைக்குது. அகெயின் பர்சனல் பெனிஃபிட்ஸ் ஃபார் மீ. த நியூஸ் லுக்ஸ் ஃபேக். இந்த நியூஸை பார்க்கும்போது இது ஃபேக் நியூஸாக இருக்கும்னு தோணுது அப்படின்றோம். அப்போ இது பர்சனல் ஒப்பீனியன் இல்லைங்களா? இந்த இடத்துல to me. நெக்ஸ்ட், ஃப்ரூட்ஸ் ஆர் குட். ஃப்ரூட்ஸ் நமக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குது. கண்டிப்பாக இட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி, சென்ட் நியூட்ரியன்ஸை கொடுக்குது. ஸோ இது பர்சனல் பெனிஃபிட்டை குறிக்கிறதுனால இந்த இடத்துல ஃபார் மீ. லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். த கார் லுக்ஸ் நியூ. இது பர்சனல் பெனிஃபிட்டா இல்லை பர்சனல் ஒப்பீனியனா அப்படின்றத திங்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரணும் அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, this is your English Guru Dakshayani signing off from you. Thank you.